அம்மா வீட்டுக்கு கிளம்பும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா பஸ்ஸே வராதுங்க. அதுலயும் இந்த மகளிர் விடியல் பஸ் பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுவே இது போல ஹஸ்பண்ட் கூட வெளியில கிளம்பும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு மகளிர் விடியல் பஸ் போகும். அதுலயும் கரெக்டா எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டு தாண்டும் போது கரெக்டா நிக்கோங்க. அதை சொல்லி வச்ச மாதிரியே நடக்கும். அதுதான் இன்னும் பாக்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். என்னதான் ஸ்கூல் லீவ் விட்டு இருந்தாலுமே இந்த மெசேஜ் மட்டும் டெய்லி வந்து அனுப்பிச்சிடுறாங்க. டெய்லி ஸ்கூல் இருக்க மாதிரியே தான் என் மைண்ட் செட்ல வந்து ஓடிட்டு இருக்கு. நோட் புக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம பசங்க எல்லாம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரியே அவங்களுடைய ஃபீஸும் பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போகுது. எல்கேஜி யூகேஜி கிளாஸ் ரூம்ல தான் வந்து நோட் புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் சூப்பரா வந்து பண்ணிருந்தாங்க. தலைக்கு தேய்க்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வரும்போது பூ வந்து இந்த டைம்ல வந்து வச்சு வியாபாரம் பண்றதுலாம் பெரிய விஷயங்க. சோ பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாங்காம வந்து போகாதீங்க. எங்கேயோ இருக்க விவசாயி வந்து நம்மளுக்காக வந்து பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சு அனுப்புறாங்க. அவங்களுக்காகவாது நம்ம வந்து அதை வாங்கணும். காலையிலேயே மதியம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் போய் இந்த பிரிஞ்சி சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. அடுத்த மீளாக்களை பாக்குறேன்.